ஓகே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சர்வைவிங் த அபோகலிப்ஸ் சாப்டர் 8 தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நான் 7 வரை அப்லோட் பண்ணிட்டேன். செக் பண்ணலாம். செக் அவுட் பண்ணுதுங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாமா? ஸ்டார்ட்டிங் சீன்ல நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா, இதேமாரி மனுஷங்க கூட பழகக்கூடாது. பழகுனா நம்மள பிட்ரே பண்ணி ஏமாத்திருவாங்கன்னு அவங்க அப்பா சொல்லி சொல்லி வளர்த்துருப்பாரு. ஸோ அதேபடி இத பார்த்தீங்கன்னா, இப்போ ஹீரோ வந்துட்டு தனியாவே இருக்கிறாப்ல. மனுஷங்களோட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் மெயின்டெயின் பண்றாப்ல. ஏன்னா இவங்க என்னைக்கா இருந்தாலுமே நம்மள ஏமாத்துவாங்கன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஃபோட்டோ பார்க்குறாப்ல. அந்த ஃபோட்டோல என்ன போட்டிருக்கும்னா, இதேமாரி உங்க அம்மா வந்துட்டு உயிரோட தான் இருக்காங்கன்னு சொல்லி எழுதியிருக்கும். அதுபடி பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா உயிரோட தான் இருப்பாங்க. அவர் அப்பா வந்து இறந்திருப்பாரு அந்த பிரிட்ஜ் ஆக்சிடென்ட்ல. ஸோ ஃபைனலா பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்துட்டு அவங்க அம்மா உயிரோட இருக்காங்கன்னு மட்டும் தெரியும். ஆனா என்ன எந்த ஏரியா, எந்த இடம், எக்ஸாக்ட் லொகேஷன் எதுவுமே தெரியாது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, ஹீரோ திங்க் பண்ணிட்டு இருக்கான். இது அவனோட டெட் எண்டாவே முடிஞ்சிருது. எப்புட்றா எங்க அம்மாவ நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனா என்ன இந்த பிக்சர்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப வித்தியாசமான பூக்கள்லாம் இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம வித்தியாசமான தாவரங்கள்லாம் இருந்திருக்கும். நான் வந்துட்டு நெறைய புக்கு படிச்சிருக்கேன். ஆனா எந்த புக்லயும் இந்த மாரி தாவரங்களோ, இந்த மாரி பூக்களோ இருந்ததில்ல. ஸோ இத வச்சுட்டு தான் எங்க அம்மாவ கண்டுபிடிக்கணும். இந்த பூ எந்த ஏரியால பூக்கும்னு தெரிஞ்சாலே போதும். எங்க அம்மா அந்த இடத்துல தான் இருப்பாங்க. நான் போய் கண்டுபிடிச்சிடலாம். அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோவுக்கு வந்துட்டு ஒரு ஐடியா வருது. நான் எப்படியாவது அத கண்டுபிடிச்சாகணும்னு அவன் மனசுலயே நெனச்சிட்டு இருக்கான். ஹீரோ வந்துட்டு இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, ஒரு டஞ்சன் மாரியான ஒரு செட்டப்ல தான் வாழ்ந்திருப்பாப்ல. அங்க கொசு எந்த விதமான சவுண்ட் இல்லாம தான் இருந்திருக்கும். ஆனா ஏன்னா அவன் தனியா இருந்திருப்பான். அவர் அப்பாவும் கூட இருந்திருப்பாரு. அவ்வளோதான். வேற யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா இந்த வாட்டி டிஃபரெண்ட் ஒரு எப்படி சொல்றது? ஒரு சப்வே ஸ்டேஷன்ல இருக்கிறாப்ல. ஆனா அதே மாரி செட்டப்ல நெறைய மக்களோட இருக்கிறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க எல்லாம் புடிச்சு அடிச்சு விளையாடிட்டு இருக்கிறாப்ல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த கேப்டன் கீழ 2, 3 சபார்டினேட் இருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து சொல்ல ஆரம்பிக்கிறது, இதேமாரி பார்த்தீங்கன்னா, நீங்க சொன்னபடி நாங்க எல்லாரையும் கேதர் பண்ணிட்டோம். ஸோ, இப்ப என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, சரி ஓகே நம்ம ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப எல்லாருமே கேதர் பண்ணியிருப்பாங்க. அதேமாரி கேப்டன் வந்து சொல்லியிருப்பான், யார் யாரெல்லாம் வர மறுக்கிறாங்களோ அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி இழுத்துட்டு வந்து இங்க சென்டர்ல போடுங்க அப்படிங்கிற மாரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ, அங்க இருக்கிறவங்கலாம் சலசலப்பாகுது. எதுக்கு கூப்பிட்டுருக்காங்க? என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பையன் வந்து கேட்க ஆரம்பிக்கிறான், நீங்க எதுக்கு எங்கள கூப்பிட்டுருக்கீங்க? என்ன ரீசன்னாவது சொல்லுங்க. எங்களுக்கெல்லாம் கடுப்பாகுது அப்படிங்கிற மாரிலாம் சொல்லும்போது, இந்த நேரத்தில கேப்டன் வந்து மொறைக்க ஆரம்பிக்கிறான். அத பார்த்துட்டு அவன் ரொம்ப பயப்படுறான். ஸோ கேப்டனுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதேமாரி மத்தவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு அவனால தெரிஞ்சுக்க முடியும். ஆள் மனசுல அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா, அவன் பார்க்க ஆரம்பிக்கிறான். அவன பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, அவன் ரொம்ப தனிமையாவும், அதே நேரத்தில ரொம்ப பயத்துலயும் இருக்கான். ஸோ அதனால தான் இப்படி கேட்டுருக்கான். ஆனா என்ன கேப்டன் வந்துட்டு ஒண்ணும் நல்லவன் கிடையாது. அவன் ரொம்ப மோசமானவன். நான் தான் லீடர் அப்படிங்கிற பட்சத்திலேயே அவன் வாழ்ந்த கூடியவன். உன்னைய மாரி ஆட்கள் மறுபடியும் இந்த மாரி நான் அத மன்னிச்சு விட்டுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கயேன், எனக்கு என்னடா மரியாதை இருக்கும்? ஸோ எல்லாரும் என்னைய கேட்டு பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவன போட்டு தரன்னு அடிக்க ஆரம்பிக்கிறானுங்க. சுத்தி இருக்க மக்கள்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு இவ்வளோ ரூத்லெஸ்ஸா நடந்துக்கிறாய்ங்க? ஆனா என்ன எவனுமே பாத்தீங்கன்னா ஹெல்ப்புக்கு வரமாட்டேங்கிறான். ஏன்னா இவன் அந்த ரேஞ்சுக்கு ரொம்ப பலசாலி. ஸோ அதனால பாத்தீங்கன்னா யாரும் ஹெல்ப்புக்கு வரமாட்டேங்கிறாங்க. இவன் போட்டு இப்ப அடிக்க ஆரம்பிக்க அவனோட ஃபியர்னஸும் ரொம்ப அதிகமாகுது. அந்த மாரி அவனோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸும் ரொம்ப குறையுது. உன்னோட ட்ரூ ஐடென்டிட்டிய ஒழுங்கா காமிடான்னு சொல்லிட்டு போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறாப்ல. அவன பாத்தீங்கன்னா இப்ப கெஞ்ச ஆரம்பிச்சுடுறான். தயவு செஞ்சு என்னைய விட்டுருங்க. நான் உங்களுக்கு அடிமையா கூட இருக்கேன் அப்படிங்கிற மாரிலாம் கேட்க ஆரம்பிக்கிறாப்ல. இதுக்கப்புறம் பின்னாடி ஒரு சபார்டினேட் பண்றதுல அந்த பொண்ணுங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு 5 பேர் வந்துட்டு இன்னும் இந்த மீட்டிங்க்கு வரல அப்படின்னு சொல்லும்போது, யார் அந்த 5 பேரு? நான் எல்லாரையும் தானே வர சொன்னேன் அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, வேற ஒண்ணும் இல்லைங்க. ஒரு கிழவன், ஒரு பையன், ஒரு சின்ன பொண்ணு இருந்துச்சுல்ல. அது மட்டும் இல்லாம அவங்க கூட 2 பேரும் இன்ஜூரி ஆயிருந்தாங்கல்ல. அவங்க தான் வரல அப்படிங்கிற மாரிலாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கவலைப்படாத நானே போய் பார்க்குறேன் அப்படிங்கிற மாரி நம்ம கேப்டன் சொல்றாங்க. பக்கத்துல இன்னொரு அசிஸ்டன்ட் இருப்பான். அவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான். அவங்கலாம் ரொம்ப முட்டாளுங்க. அவங்கள பத்தி தரக்குறைவா அவன் பேசிட்டு இருக்கான். கேப்டன் ஃபைனலா முடிவெடுத்துறான். நம்ம டைரக்ட்டா போய் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அவங்கள கூட்டிட்டு வந்துடலாம். சப்போஸ் மறுத்தாங்கன்னா, ஃபோர்ஸ் பண்ணி இங்க கூட்டிட்டு வர்றோம். இந்த ஒரு வாட்டிலாம் என்னாட்ட ஒரு தடவைல சொல்லிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப கேப்டனே களத்துல இறங்குறாப்ல. இந்த நேரத்துல அவன் கேட்குறான், "தயவு செஞ்சு என்னைய வுட்டுருங்க" அப்படின்னு சொல்லும்போது, அங்க இருக்க அந்த பொண்ணு வந்து சொல்ல ஆரம்பிக்குது, "ஆமா இவன என்ன பண்றது? கவலைப்படாத. இவனுக்கு இன்னொரு வேலை இருக்கு. இவன அப்படியே அந்த இடத்திலேயே புடிச்சு வைங்க" அப்படிங்கிற மாரிலாம் நம்ம கேப்டன் வந்து சொல்லிடுறாப்ல. இதுக்கப்புறம் கேப்டன் யார நோக்கி நடந்து வர்றாங்கன்னா, நம்ம 5 பேர நோக்கி தான். இவங்க தான் பார்த்தீங்கன்னா மெயின் ஆட்கள். ஸோ நம்ம தாத்தா, அதாவது டாக்டர் தாத்தா, அப்புறம் அந்த சின்ன பொண்ணு, அப்புறம் ஹீரோ. ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த தூக்கங்கிறது ஒண்ணு வந்திருக்காது. ஸோ, அவன் எப்போதும் தூங்க ட்ரை பண்ணுவான். ஆனா என்ன தூங்க ட்ரை பண்ணா, எப்போதும் இந்த அப்போகலிப்ஸ் ரிலேட்டடாவே அவன் கனவுல வந்துட்டுருக்கு. அவனுக்கு பார்த்தீங்கன்னா, என்ன நடக்குதுன்னே ஒண்ணுமே புரிய கிடையாது. ஸோ, நம்பலாம் கேம் விளையாண்டுருப்போம். அதேமாரி பார்த்தீங்கன்னா, நம்ப ஒரு ஃபோக்கஸ்டா ஒரு இடத்துல இருக்கும்போது, நம்ம ஒரு 3 நாள், 5 நாள் வந்துட்டு ஒரே விஷயத்துல ஃபோக்கஸா இருக்கும்போது, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, அதே கனவா வரும். இவங்களும் பார்த்தீங்கன்னா, அப்போகலிப்ஸ்ல தான் இருக்கிறாய்ங்க. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, இவனுக்கு அது ரிலேட்டடான கனவுகள் நெறைய வந்துட்டுருக்கு. ஆனா என்ன மான்ஸ்டர் வர்ற மாரி தெரியல. ஏதோ தன்னைய புடிச்சு இழுக்கிற மாரியும், தன்னால எதுவும் பண்ண முடியாத மாரியும் அவனுக்கு வந்து தோணிக்கிட்டே இருக்கு. ஃபைனலா பார்த்தீங்கன்னா, கனவுலேருந்து அப்படியே விழிச்சு வர்றாப்ல. அந்த டயத்துல பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிறவங்கலாம் மிரட்ட ஆரம்பிக்கிறாய்ங்க. இதேமாரி பார்த்தீங்கன்னா, "உனக்கு 2 நிமிஷம் டைம் தர்றேன். ஒழுங்கு மரியாதை சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போயிட்டு எங்களுக்கு வெயிட் பண்ற" அப்படிங்கிற மாரிலாம் மிரட்ட ஆரம்பிக்கிறாய்ங்க. ஹீரோ வந்து யோசிக்கிறான், இவங்களா யாரு காமெடி பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க சுத்தி இருக்கிறவங்க கலாய்க்க ஆரம்பிச்சுடுறாய்ங்க. "சின்ன பையன் பாஸ். அதான் நீங்க சொன்ன உடனே பயந்துட்டான்" அப்படிங்கிற மாரிலாம் ரொம்ப கலாய்ச்சு தள்ளிட்டுருக்காய்ங்க. ஆனா என்ன ஹீரோ பார்த்தீங்கன்னா, தைரியமா எந்திரிக்கிறான். இத பார்த்துட்டு கேப்டனுக்கு ரொம்ப புடிச்சு போயிருது. "இவன் யார்றா? ரொம்ப வித்தியாசமா இருக்கான். இவன நம்ப ஸ்கேன் பண்ணி பார்ப்போம்ன்னு" சொல்லிட்டு ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான்
தெரியுது, இவனுக்கு பின்னாடி நெறைய மான்ஸ்டர் வந்து இவன குத்துறாப்புல இருக்கு. இவன் ரொம்ப அலோனா தான் இருக்கான். அதேமாரி இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு தான் அப்படிங்கிற மாரிலாம் அவனுக்கு புரிஞ்சது. ஆமா, நீங்க என்னடா பிளான் பண்ணிட்டு இருக்கிறீங்க? அப்படிங்கிற மாரி அவன் கேட்குறான். டேய் தம்பி எங்கள எதிர்த்தெல்லாம் கேள்விலாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சைட்ல இருக்கிறவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் கேப்டன் அவன அப்படியே ஸ்கேன் பண்ணி பார்க்குறான். அவன ஸ்கேன் பண்ணி பார்த்ததும் புரியுது, இவனுக்குள்ள பார்த்தீங்கன்னா நெறைய ஸ்ட்ரென்த் இருக்கு. அது இவனாலயே கட்டுப்படுத்த முடியல. நம்ம அப்படியே ஜாக்கிரதையா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாரி நம்ம கேப்டன் வந்து நெனச்சிட்டு இருக்காப்புல. பக்கத்துல இருக்கிறவங்கலாம் ரொம்ப வாயுதார விட்டுட்டு இருக்கானுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹீரோ மிரட்ட ஆரம்பிக்கிறான். "நீங்க 2 நிமிஷம் தானடா சொன்னீங்க. 2 செகண்ட் தர்றேன். என்னைய தோற்கடிச்சுட்டு வேணா என்னைய இழுத்துட்டு போங்க. அத தாண்டி என்ன யாரும் எதுவும் பண்ண முடியாதுடா" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ மிரட்ட ஆரம்பிக்கிறான். அங்க இருக்கிறவங்கலாம் பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சுடுறாய்ங்க. "என்னடா சின்ன பையன்டா நீனு, உன்னையெல்லாம் அடிக்க கூடாதுன்னு பார்த்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கத்தி எடுத்துட்டு, "உன்னைய போட்டு தள்ளுறது தான்டா ஒரே வழி" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கான். அந்த நேரத்துல இவன் தூங்குன டயத்துல என்ன தெரியுமா பண்ணியிருப்பாய்ங்க, இவங்க பாக்கெட் அதெல்லாம் செக் பண்ணியிருப்பாய்ங்க. அதில பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ ஒண்ணு கெடைச்சிருக்கும். "ஸோ இந்த ஃபோட்டோ தானே நீ தேடிட்டு இருக்க? இந்த ஃபோட்டோ என்ட்ட தான்டா இருக்கு. நீ தூங்கிட்டு இருக்கும்போது ஆட்டைய போட்டேன்" அப்படிங்கிற மாரி பக்கத்தில இருக்கவன் சொல்லிட்டு இருக்கான். "ஒழுங்கு மரியாதையா குடுத்துரு. இல்லைன்னா இங்கேயே உன்ன கொலை பண்ணி பொதச்சிருவேன்டா" அப்படிங்கிற மாரி ஹீரோவ மொறச்சிட்டு இருக்கான். அந்த நேரத்தில பார்த்தீங்கன்னா, கேப்டனுக்கு ஒரு விதமான சென்ஸ் வந்துருது. இவன் ரொம்ப பயப்படுறான் அந்த ஃபோட்டோவ பார்த்துன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலா பார்த்தீங்கன்னா, அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். "நீ இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சேன்னு வச்சுக்கயேன், இந்த ஃபோட்டோ இங்கேயே கிழிச்சு அறுத்துருவேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மிரட்ட ஆரம்பிக்கிறான். ஸோ ஃபைனலா பார்த்தீங்கன்னா, அந்த ஆட்கள்லாம் சேர்ந்துட்டு நம்ம ஹீரோ போட்டு பொல பொலன்னு பொளக்க ஆரம்பிக்கிறாய்ங்க. எத வச்சுக்கிட்டுனா, இந்த ஃபோட்டோ வச்சுக்கிட்டு தான். "நீ ஏதாவது அசஞ்சின்னா அந்த ஃபோட்டோ கிழிச்சிருவேன்டான்னு" சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கானுங்க. இதுக்கப்புறம் அந்த அடியாள் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான், "இவன இப்பயே தூக்கி எறிஞ்சிடலாம் பாஸ். இவன் ரொம்ப வேஸ்ட்டா இருக்கிறான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காய்ங்க. இந்த டயத்துல வந்துட்டு நம்ம கேப்டன் சொல்றாப்புல, "இவன் உள் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. ஸோ இந்த ஃபோட்டோ வச்சுட்டு என்னைக்கு இருந்தாலும் மிரட்ட ஆரம்பிங்க. ஸோ உள் மனசுல என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்" அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு இவன் தேவைப்படுவான்டா. இந்த ஃபோட்டோ வச்சுட்டு நம்ம எவ்வளோ வேணா மிரட்டிக்கலாம் அப்படிங்கிற மாரிலாம் நம்ம கேப்டன் வந்து சொல்றாப்புல. "இவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்க. ஃபோட்டோவ கரத்த விட்டு மிஸ் பண்ணிறாத" அப்படிங்கிற மாரிலாம் கேப்டன் ஒரு வார்னிங்கோட தான் போறாப்புல. "கவலைப்படாதீங்க கேப்டன். நான் இத பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அந்த ஃபோட்டோ வச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறான். "என்ன தைரியம் இருந்தா என்னைய மிரட்டியிருப்ப. இப்ப நீ எனக்கு அடிமடா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இப்ப ஃபோட்டோ வச்சுக்கிட்டே மிரட்ட ஆரம்பிக்கிறான். அந்த மாரி இந்த ஃபோட்டோவ கிழிச்சிருவேன். ஒழுங்கு மரியாதையா சொல்றதெல்லாம் ஒபே பண்ணு அப்படிங்கிற மாரி ஹீரோவுக்கு நல்லா புரிஞ்சு போயிருது. இந்த ஹியூமன்ஸே இப்படிதான்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் அந்த சின்ன பொண்ண காமிக்கிறாய்ங்க. சின்ன பொண்ணு வந்துட்டு ஹீரோ அடி வாங்குறது எல்லாத்தையும் பார்த்துருப்பாங்க. இதுக்கப்புறம் வந்து அந்த கேப்டன் சொல்ல ஆரம்பிக்கிறான். "ஒழுங்கு மரியாதையா சென்ட்ரல் ஸ்டேஷன் ஏரியாவுக்கு போ. அங்க எனக்காக வெயிட் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறான். சின்ன பொண்ணு புரிஞ்சுக்குது. "சரிங்கய்யா நான் போயிட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபைனலா பார்த்தீங்கன்னா, எல்லாம் ஹீரோ அடிச்சு போட்டு, "டேய் நீ ஒழுங்கு மரியாதையா சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்துரு. இல்லைன்னா இந்த ஃபோட்டோ அங்கேயே கிழிச்சிருச்சுடா" அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டுருக்காய்ங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, "நான் வர்றேன்" அப்படிங்கிற மாரிலாம் ஒத்துக்கிறான். இதுக்கப்புறம் அந்த சின்ன பொண்ணு வந்துட்டு இந்த கஷ்டத்தையெல்லாம் பார்த்துட்டு, சரி நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஆறுதலா இருப்போமேன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ண வர்றாங்க. அந்த டயத்துல பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்துட்டு கைய தட்டி விடுறான். "நீ யாரு? எனக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ற?" அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ வந்து கேட்க ஆரம்பிக்கிறான். "டேய் நான் உன்னை காப்பாத்த வந்தேன்டா. ஏற்கனவே உன்னை காப்பாத்தியிருக்கிறேன். எதுக்கு நீ என்னை எப்ப பார்த்தாலும் மொறச்சுக்கிட்டே இருக்கிற?" அப்படின்னு கேட்கும்போது, அந்த இடத்துல ஹீரோ வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். "எனக்கு யாரோட ஹெல்ப்பும் தேவையில்ல. ஒழுங்கு மரியாதையா போயிரு" அப்படின்னு சொல்லிட்டு கீழ மிரட்ட ஆரம்பிக்கிறான். "எனக்குன்னு ஒரு பேர் இருக்கு. என் பேர சொல்லி கூப்பிடு. என்னைய அது இதுன்னு கூப்பிடுற வேல வச்சுக்காத" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கு. அந்த இடத்துல ஹீரோ சொல்றான், "உன் பேர ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு நீ என்ன பண்ண?" அப்படிங்கிற மாரிலாம் நம்ம ஹீரோ வந்துட்டு கேட்க ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணுக்கு ரொம்ப காண்டாகுது. இப்ப டாக்டர் பார்த்துட்டு இருக்காரு. இவங்க 2 பேருக்குள்ள எப்ப பார்த்தாலும் ஏன் பிரச்சனை வந்துட்டு இருக்கு? ஒண்ணா தான் வந்தாய்ங்க. ஒண்ணா இருக்க மாட்டாய்ங்களோ? அப்படிங்கிற மாரி நம்ம டாக்டர் பார்த்துட்டு இருக்காப்புல. டாக்டர் வந்து கேட்கிறாரு, "உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை?" "எங்களுக்குள்ள எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. நீங்க சும்மா இருங்க டாக்டர்" அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஹீரோ வந்து புரிஞ்சுக்கிறான். எல்லா ஹியூமன்ஸும் ஒரே மாரி தான். எக்காரணத்த கொண்டும் ஹியூமன்ஸ நம்பக்கூடாது. அவர் அப்பா சொன்னது அவனுக்குள்ள எப்போதும் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. எல்லாருமே உன்னோட எனிமி தான் சொல்லிட்டு, அதேமாரி பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா, அப்பா இருக்கிற ஃபோட்டோவும் பார்த்தீங்கன்னா, அங்க ஒருத்தன் வச்சு மிரட்டிட்டு இருக்கிறான். "இந்த ஃபோட்டோ மட்டும் கிடைக்கிறேன்டா, உங்கள இந்த இடத்துலயே போட்டு தள்ளுறேன்டா" அப்படிங்கிற மாரிலாம் நம்ம ஹீரோ வந்து மனசுல நெனச்சிட்டு இருக்காப்புல. இதுக்கப்புறம் கேப்டன் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாப்புல, "உங்களுக்கு நான் வந்து 2 விதமான சாய்ஸ் தர்றேன். இந்த ஸ்டேஷன்ல இருக்கிறவங்களுக்கு. மொத சாய்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னைய நீங்க ஃபாலோ பண்றது. என்னைய நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, நான் வைக்கிறதா ரூல்ஸு. என்னைய தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். அதேமாரி நான் சொல்றதெல்லாம் நீங்க செய்யணும். ஆனா என்ன இந்த ஸ்டேஷன விட்டு நான் வெளிய அனுப்ப மாட்டேன். ஆனா என்ன, நீங்க வந்துட்டு மத்தவங்கள மாரி இதேமாரி பண்ணிட்டுருந்தீங்கன்னா, உங்கள ஒரேடியா ஸ்டேஷன விட்டு வெளிய அனுப்பிச்சுருவேன்" அப்படிங்கிற மாரிலாம் அவன் வந்து சொல்லிட்டு இருக்கிறான். "கவலைப்படாதீங்க, இவன் வந்து ரெபல் பண்ணிட்டுருந்தான். அதனால மொத்தமா வெளிய அனுப்புறேன். இதேமாரி பார்த்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு ரெபல் பண்ணாம, என்னைய நீங்க ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வெளியில பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூம்ல நீங்கலாம் அடைஞ்சு கிடக்கணும்" அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாய்ங்க. இப்ப இங்க இருக்கிற எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாய்ங்க. இது ரொம்ப மோசமான ஐடியாவா இருக்கே! இருந்தாலும் இவன் தான் ரொம்ப பலசாலி. ஸோ இவன் சொல்றத கேட்டு தான் ஆகணும். அப்படிங்கிற மாரி அங்க இருக்கிறவங்கலாம் முடிவு எடுக்கறாய்ங்க. ஸோ இப்ப 2 குரூப்பா பிரியிறாய்ங்க. ஒரு குரூப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கேப்டனுக்கு கீழ போறது. அவன் சொல்றதெல்லாம் ஆர்டரு. அவன் சொல்றதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆனா என்ன சாப்பாடு கிடைக்க இந்த ஸ்டேஷன்ல இருக்க விடுவாப்புல. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, நம்ப
ஹீரோ கூடவே இருக்கிறது. அதாவது நம்ம ஹீரோ தாத்தா கூடயே இருக்கிறது, அவன ஃபாலோ பண்ணாம இருக்கிறது. இதான் 2 கேங்கா பிரிஞ்சிடுறாய்ங்க. நம்ம டாக்டர் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம டாக்டர் வந்து 2 பேரும் ஹெல்ப் பண்ணியிருப்பாய்ங்கல்ல, அவங்களும் பார்த்தீங்கன்னா வுட்டு போயிடுறாய்ங்க. நம்ம டாக்டருக்கு வந்து நல்லா புரிஞ்சிருது. இது பார்த்தீங்கன்னா ஒரு சர்வைவல் கேம் மாரி தான். ஸோ இங்க யார் வந்துட்டு பலசாலியா இருக்காங்களோ, அவங்க சொல்றத நம்ம கேட்குற மாரி இருக்கும். இந்த இடத்துல போலீஸோ, கவர்மெண்ட்டோ எதுவுமே வந்து ஹெல்ப் பண்ணாது. எல்லாரும் பார்த்தீங்கன்னா சர்வே ஆகுறதுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க. ஸோ இது அவங்க மேலயும் நம்மளால தப்பு சொல்ல முடியாது. அப்படிங்கிற மாரி நம்ம டாக்டர் வந்து புரிஞ்சுக்கிறாப்புல. ஆனா என்ன, நான் வாழ வேண்டிய ஒரு அவசியமே கிடையாது. ஏன்னா நான் நெறைய காலங்கள் வாழ்ந்துட்டேன். ஸோ எனக்கு அவங்களோட ரூல்ஸ் எல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஸோ நான் வந்துட்டு தனியா தான் வாழ ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாரிலாம் நம்ம டாக்டர் வந்து நெனச்சிட்டு இருக்காரு. செத்தாலும் அவருக்கு ஒண்ணும் கவல கிடையாது. ஏன்னா அவர் இத்தன வருஷமா சந்தோஷமா வாழ்ந்துட்டார்ல. இதுக்கப்புறம் அந்த சின்ன பொண்ணு சொல்ல ஆரம்பிக்குது, "சரி நம்ம 2 பேரும் ஒண்ணா இருப்போம்" அப்படின்னு சொல்லும்போது, "ஏய் சின்ன பொண்ணு நீ வாழ வேண்டிய நாட்கள் ரொம்ப அதிகமா இருக்கு. இதே மாரி ஃபூலிஷ் தனமா முடிவெடுக்காத" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப டாக்டர் வந்து ரொம்ப அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் அந்த சின்ன பொண்ணு வந்து சொல்ல ஆரம்பிக்குது, "என்னைய பார்த்து முட்டாள்னீங்கன்னா, அந்த நின்னுட்டுருக்காய்ங்கல்ல அவங்களே என்ன சொல்லுவீங்கன்னு" சொல்லிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோ, அப்புறம் ஒரு 5, 6 பேர் நின்னுட்டுருக்காய்ங்க. அதுல ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணுக்கு இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. ஸோ அத மட்டும் இப்ப புரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட் சாப்டர்ல அத பத்தி எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க. ஸோ இதோட இந்த சாப்டர் முடிச்சிடுறாய்ங்க. நான் சீக்கிரம் அடுத்தடுத்த சாப்டர் அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். தேங்க் யூ. பாய்.